ஏன்னா இன்சுலின் போடுறவங்க அதை கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இன்சுலின் அந்த அந்த காலை எடுக்கணும்னு சொல்ல நபர் வந்து இன்சுலின் போட்டாரு. ஆனா இன்சுலின் போட்டும் அவருக்கு சுகர் இறங்கவே இல்லை, ஹைலே இருந்துச்சு. நம்ம மருந்து எடுத்து தான் லோ ஆச்சு. அதுக்கப்புறம் அது காம்பினேஷன் மாத்தி கொடுத்து நார்மலா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையுது. ஐயா, நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சக்கரை நோய்க்கான மருந்து ஒண்ணு மதுமேக சூரணம், மதுமேக சூரணம், இது மதுமேக குடிநீர். குடிநீர். ஐயா, இந்த மருந்தை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. இது மலமிளக்கியாவும் வேலை செய்யும், ரத்த சுத்தி பண்ணும், இந்த ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்து. அந்த கான்செப்டில் தான் இது நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா வேலை செய்யுது. சூரணமும் அதே மாதிரி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பற்ப செந்தூரம் இல்லாமல் செஞ்சதுனால தான் பத்தியம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா பத்தியம் இல்லாமல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். செஞ்சு கொடுத்து நல்ல ரிசல்ட்டும் எடுத்திருக்கோம். கால் வெட்ட வேண்டிய அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே அதை நல்ல ரணம்லாம் ஆறி அந்த செப்டிக்லாம் சரியாயிட்டு இப்போ வெட்டப்படாத சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அவர் எந்த ஊருங்க ஐயா? வாலாஜாங்க ஐயா. அவர் வரும்போது என்ன சூழ்நிலை வந்தாரு? வரும்போது பார்த்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, காலை வெட்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. டோசேஜும் அதிகமாக கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு மேலே டோசேஜ் இன்க்ரீஸும் பண்ண முடியாது. இதுக்கு அதாவது இன்சுலின் பேஷண்ட் அவர். ஓ, இன்சுலின் போறவரா? ஆமாம். அந்த கண்டிஷன்ல வந்தேன். தைரியம் சொல்லி அனுப்பிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வெட்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு அதிகபட்சம் ஒரு 60 நாள் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் தேங்க் காட் 15 டேஸ்ல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட். அந்த சீழெல்லாம் செப்டிக்லாம் ஆறி உள்ள சதை வந்து அந்த சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சு. ஐயா, அந்த தோல் பாத்தீங்கன்னாக்கா சிவப்பு நிறத்துல மாறி இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க கூட சொன்னீங்க போயிட்டு அந்த வீடியோ நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட வச்சிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு எவ்வளவு இருந்ததுன்னு கேளுங்க. 500 450 அந்த ரிப்போர்ட்டை வச்சிருக்காங்க அவங்க. ஓ, அவ்வளோ இருந்தது. இப்போ பிலோ 300 வந்திருக்கு இந்த 1 மந்த்துக்குள்ள. இடையில ரொம்ப லோ சுகர் ஆச்சு. இப்போ 1 மந்த் முடிகிற ஸ்டேஜில் இப்போ எடுத்திருக்காங்க. நான் 300க்குள்ள வந்திருக்கு. பட் அந்த பக்க விளைவெல்லாம் இல்லை. அவருக்கு இருந்த அந்த சைட் எஃபெக்ட்ஸ், அடிக்கடி யூரின் எழுந்து போகிறது, இரவுல 5 முறை 4 முறை எழுந்து போகிறதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஒரு முறை தான் எழுந்துக்கிறாரு இப்போ, அவரே சொன்னது. நீங்கள் போகும்போது பார்க்கலாம் அவரை. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு வேலை செய்யுது? ஏன் பத்தி இல்லைன்னு சொல்றீங்க? இதில் வந்து நம்ம பற்பம் செந்தூரம், ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க, செந்தூரம்னாலே பற்பம்னாலே ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமோ, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ பயப்படுறாங்க. பட் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. எந்த பற்பம் செந்தூரம் செஞ்சாலும் அதை நம்ம டெஸ்ட்டு, அதை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவங்க பயத்தை போக்குற விதமா இது மொத்தமே மூலிகையிலே செஞ்சிருக்கோம். ஒரே ஒரு பற்பம் செந்தூரம் எதுவுமே கிடையாது, மூலிகையிலே செஞ்சிருக்கோம். 5 வயசு குழந்தை கூட கொடுக்கலாம் தைரியமா, சத்தா மாறிடும். அந்த அளவு நம்பிக்கையா சாப்பிடலாம். சரிங்க, பக்க விளைவு கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த 3 மாசத்துல கொடுத்துருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் 2 பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கய்யா. இது டைப் 1 இருக்கிறவங்களும் டைப் 2 எடுக்கிற 2 பேருமே எடுத்துக்கலாமா? 2 பேரும் எடுத்துக்கலாம். இந்த இன்சுலின் போடுறவங்க அதை கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இன்சுலின் அந்த அந்த காலை எடுக்கணும்னு சொல்ல நபர் வந்து இன்சுலின் போட்டாரு. ஆனா இன்சுலின் போட்டும் அவருக்கு சுகர் இறங்கவே இல்லை, ஹைலே இருந்துச்சு. நம்ம மருந்து எடுத்து தான் லோ ஆச்சு. அதுக்கப்புறம் அது காம்பினேஷன் மாத்தி கொடுத்து நார்மலா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையுதுன்னு சொன்னீங்க. அதனால தான் அந்த இன்சுலின் போறவங்க எடுக்கலாமான்னு கேட்டேன். தாராளமா எடுக்கலாம். நீங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் எடுத்துட்டு, ஏன்னா நல்லா இருக்குன்னு விட்டுறக்கூடாது. நம்ம மூலிகை உடம்புல ஊறணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உள்ள. அதனால ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு மருத்துவமாக எடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நம்ம சொல்ற உணவியல் முறை, வாழ்வியல் முறை, டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இதை விட்டுடலாம். கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஏன் நேயர்களே, இப்படிப்பட்ட சக்கரை நோய்க்காக கண்டுபிடிச்சுக்கிட்டப்பட்ட மருந்து வரவேற்கத்தக்கது தான். அதனால பார்த்துட்டு இருக்கிற சித்தா டாக்டர்கள் இல்லை சித்தா வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள்னாலையும் கண்டிப்பாக உங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கு இந்த மருந்தை நீங்கள் பரிந்துரை செய்யலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பார்த்துட்டு இருக்கிற மக்கள், உங்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மருந்தையும் நீங்களா போயிட்டு ஒரு கடையில் வாங்கி அது என்ன மருந்து ஏது மருந்துன்னு தெரியாமல் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாதீங்க. சரிங்களா? அது மூலிகை மருந்து இருந்தாலும் சரி, இல்லை பஸ்பம் செந்தூரம் கட்டு கலங்கு எதுவாக இருந்தாலும் சரி, குரு மருந்தாக இருந்தாலும் சரி, நீங்களா குரு மருந்தாலும் செய்ய முடியாது, அதுக்கு கடையில் விற்கவும் மாட்டாங்க.
ஒருவேளை சொல்றேன், அப்படி இருந்தாலும் நீங்களா எந்த ஒரு மருந்துனாலும் சுயமா போய் சாப்பிட வேண்டாம். பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர்கள் இல்ல பாரம்பரிய வைத்தியர்கள், அனுபவம் உள்ள வைத்தியர்களுக்கு கேட்டு இது உண்மையா மருந்து தானா, இல்ல இந்த மருந்தை சுத்தம் பண்ணணுமா, இந்த மருந்தை சுத்தம் பண்றதுக்கான ப்ராசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணி கேட்டு, ஒரு முறைக்கு 10 முறை கேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடைச்ச பின்னாடி அதை நீங்க பயன்படுத்தலாம். அதுவும் மருத்துவ ஆலோசனை தான். இந்த மருந்து வேணும்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா இந்த மருந்துகளையும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை, உங்க உணவுல பேலன்ஸ் டயட்ஸ் இதை கொடுத்து இந்த மருந்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. சக்கரை நோயிலிருந்து முழுமையா வெளியே வரதுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க இத்தனை மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து எவ்வளவு ரிப்போர்ட் வாங்க முடியுமோ வாங்கி நானும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறேன். சரிங்களா? அதனால டைப் 1 டைப் 2 இருக்கா, கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த கால் சார்ந்த பிரச்சனை, அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு, பிளட் சர்க்குலேஷன் இல்லை, விரலை ரிமூவ் பண்ண சொன்னாங்க, காலை ரிமூவ் பண்ண சொல்றாங்கன்றாங்க, அந்த மருந்து மாத்திரைகளோட இன்சுலினோட நீங்க எடுக்கிற சித்தா ஆயுர்வேத மருந்துகளோட இதையும் எடுங்க. ஒருவேளை ஒரு 10-15 நாள் எடுத்து பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நீங்க இந்த மருந்து அதோட சேர்த்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து. சரிங்களா? அதனால இதை பார்த்து நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா டைப் 1 டைப் 2ல இருந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். ஐயா, அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கண்டிப்பா பணியாற்றுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.